ஆகஸ்ட் 14, 2026 இந்த ஒரு நாளைக்கு ஆகஸ்ட் 15 உங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த நாட்களில் இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி இந்த ஃப்ரைடே இந்த ஸ்கூலில் போதி கேம்பஸ், வேளாமல் போதி கேம்பஸ் கொலப்பாக்கம், இந்த கேம்பஸில் இந்த ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராம் கலந்துக்க ரொம்ப சந்தோஷம். ஸ்பெசிஃபிக்காக நான் காலை 7 மணிக்கு வரேன். எனக்கு நிறையா அசம்பிளி ஒர்க்லாம் இருக்குது, நிறையா ஒர்க் இருக்குது. நான் இப்போ சொல்லியிருந்தேன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டீச்சர்ஸுக்கும் சொல்லியிருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பண்ண பேசியிருக்கும்போது அவங்க சார் 7 மணி அதை வந்துடுறாங்க அப்படின்னாங்க. கேம் 7 o'clock 7 மணிக்கு நான் இங்கே வந்தேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், எல்லா குழந்தைங்கள பேரண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ஸ்டூடெண்ட்டும் அண்ட் பஞ்சுவல் டைம் வந்திருக்காங்க. வெரி ஹாப்பியாகவும் ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்தது. ஃபீலிங் வெரி ஹாப்பி அண்ட் குட் அம்பிஷன்ஸ் யூ. இப்போ சார், அரசு மானிய கோரிக்கை மீதான விவாதம் உணவுத்துறையில் நடக்க போது நீண்ட நாட்களாக இருக்கிற அரிசி மானிய விலையை மத்திய அரசு விடுவிக்கணும். நீங்கள் கூட ரீசெண்டாக போய் பிரகலாத் ஜோஷி கோரிக்கை வச்சுருந்தீங்க. அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க, எப்போ விடுவிப்பாங்க? அது அரிசி மானியம் இதில், அதாவது போன ஆட்சி காலங்களில் நம்ம பிஹெச்எஸ் கார்டும், அந்த பிஹெச்எஸ் கார்டோட டேட்டாஸும் அவங்களோட பேக்கேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒன்றிய கவர்மெண்ட்டோட பிஜாட்டாவும் மிஸ் மேட்ச் இருந்தது. அதை அஃபிஷியலாக, அதாவது நம்மளோட சாஃப்ட்வேர் அவங்க சாஃப்ட்வேர் மேட்ச் ஆக இருந்தது. அந்த டாக்குமெண்ட்டை மேட்ச் பண்ணி கொடுத்தா ஒரு 500 crores பேலன்ஸ் இருக்குது. அதை ரொம்ப பல ஆண்டு காலமாக பெண்டிங் இருக்குது, 3-4 yearsஸாக இருந்தது. அந்த டேட்டா மேட்சிங்காக நான் இங்கேருந்து ஸ்டாஃப் அனுப்பியிருக்கோம். அவங்க டெல்லியில் உட்காந்து பேசி அந்த மேட்சிங் ஆஃப் டேட்டாஸ், பிஹெச்எஸ் கார்ட்ஸ் மேட்சிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வாரத்துக்கு 10 நாளில் பேமெண்ட் வந்துடும். அதுதான் பெண்டிங், அதுதான் பெண்டிங் இருந்தது. அதான் கேட்டு வந்திருக்கோம். அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை தகுந்த மாதிரி பேப்பர்ஸும் கொடுத்துருக்கோம். இல்லை ரிலீஸ் வரும், 10 days ஆகும். 500 கோடி நமக்கு வர வேண்டியது. ஆமாம், அதாவது ஒன்றிய அரசும் நமக்கும் பிஹெச்எஸ் கார்டுக்குன்னு பேமெண்ட்ஸ் கொடுப்பாங்க ரேஷன் கிடைக்கிறதுக்கு. அந்த பிஹெச்எஸ் கார்டோட டேட்டா பேஸ் மேட்ச் ஆனால் தான் கொடுக்க முடியும்னு பெண்டிங் இருக்குது. நிறைய ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 500 crores மட்டும் பேலன்ஸ் இருந்தது, ஒரு 3-4 yearsஸாக இருந்தது. அது டேட்டா மேட்சிங் பண்ண முடியல. நம்ம ரேஷன் கார்டுகளோட டீட்டெயில்ஸும் ஒன்றிய அரசு ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதை ரிகான்சில் பண்ணி செக் பண்ணி பேப்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு இருக்காங்க. பேமெண்ட் சப்சிக்வெண்ட்டாக வந்துடும். சார், இப்போ ரேஷன் பொருட்கள்லாம் விநியோகம் பழைய அந்த ஒப்பந்த அடிப்படையில் தான் போதா, இல்லை புதிய பொருட்கள்? ஏன்னா தரமாக வரும்னு நினச்சாங்க, ஆட்சி மாநிலம் கூட தரமாக இல்லைன்ற மாதிரி மக்கள் தரப்பு. ரேஷன் பொருட்களில் நான் எல்லா இடங்களும் போய் கிட்டத்தட்ட ஒரு 11-12 மாவட்டங்கள் எல்லா பக்கம் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கேன். இன்ஸ்பெக்ஷன் போகிற இடங்கள்லாம் ஆய்வுக்கு நீங்கள்லாம் ஆய்வுக்கு போகிறோன்னா அங்கே டிபிசி சென்ட்ரன்ஸி பார்க்குறேன். அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸையும் மீட் பண்ணுறேன். மில்லையும் ப்ரைவேட் மில்லையும் போய் பார்த்து அவங்க ப்ரைவேட் மில் ஓனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுறேன். சில நேரங்களில் அங்கே இருக்கிற அங்கன்வாடி மையங்கள், அங்கே இருக்கிற நம்மளோட பிடிசி குடோன்ஸ் இருக்கும், பேடி குடோன்ஸ் இருக்கும், நெல் குடோன்லாம் இருக்கும். எல்லா குடோனும் ஆய்வு பண்ணோம். ஒரு மாவட்டம் போனால் நான் வெறும் ரேஷன் கடையை பார்த்துட்டோ இல்லை மில்லை பார்த்துட்டோ இல்லை டிபிசி மட்டும் பார்த்துட்டு வர மாட்டேன். அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட எல்லா துறைகளையும் பார்ப்பேன். சில ஸ்ரீரங்க டெஃபோ வச்சுருக்காங்க, அவங்க பெர்மிஷன்லையும் போய் அங்கே அந்த கடைகளையும் ரேஷன் நல்லா வருதாங்க வரையும் கேட்குறேன். அப்படி எல்லா கடையும் பார்க்கும்போது நம்ம சட்டமன்றத்தில் பேசும்போது கூட நம்ம பழைய உணவு அமைச்சர் சொல்லியிருந்தார், நம்மளோட சக்கரமணி பேசியிருந்தார், எங்கள் ஆட்சி தான் நிறையா ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. செப்டம்பர் 2025 முதல் செப்டம்பர் 2025 மே 9 வரைக்கும் நாங்களோட பதவியேற்புக்கு முன்னாடி வரைக்கும் 9/5/2026 வரைக்கும் 40 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு உண்டான நெல்லை கொள்முதல் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆட்சி காலங்களில் பண்ணி அவங்களுக்கே தெரியுது 40 லட்சம் மெட்ரிக் டன் நம்ம கொள்முதல் பண்ணிட்டோம். இப்போ மே மாதம் வரைக்குமே ஒரு சீசன்ஸ் ஆகஸ்ட் வரைக்கும் உண்டு. ஒரு சீசன் நெல்லோட சீசனுங்கிறது செப்டம்பர் 1 ஆகஸ்ட் 31 வரைக்கும் உண்டு. அவங்களுக்கே தெரியும் நம்ம மே மாதம் நம்ம ஆட்சி முடிச்சு போகிற காலங்கள்லேயே 40 லட்சம் மெட்ரிக் ப்ரொக்யூர் பண்ணிட்டோம், நெல் கொள்முதல் பண்ணிட்டோம். இனி ஸ்பேஸ் இல்லை, இடம் இல்லை. அவங்களுக்கும் தெரியும். அது ஸ்பேஸ், அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இப்போ எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா 5 ஆண்டு காலம் ஒர்க் பண்ணும்போது 5 ஆண்டு காலத்தில் எந்த அளவுக்கு நம்ம ப்ரொக்யூர் நடக்குது, அதுக்குண்டான சேஃப்டி மெஷர்ஸ் என்ன, குடோனுங்கள் என்ன, நெல் எப்படி பாதுகாக்க போகிறோம், அரிசி ஆலைக்கு எப்படி அனுப்ப போகிறோம், அரிசி எப்படி நம்ம மக்களுக்கு கொண்டு பயன்படுது யோசிக்கணும். பழைய ஆட்சி காலங்களில் நிர்வாக சீர்கேடுகள் எப்படி சொல்லுவோம்னா, நெல்லெல்லாம் ரிசீவ் பண்ணால் நெல்லெல்லாம் தரமாக, அதாவது எப்படின்னா ஈரப்பதமாக வச்சோம்னா நெல்லெல்லாம் கெட்டு போயிடும், வீணாக போயிடும், கருப்பு அரிசி ஆயிரும், அதை பயன்படுத்தவே முடியாது. அவங்க ஆளுங்கள்லாம் அதை பற்றி யோசிக்காமல் இதை பற்றி பிளான் பண்ணாமல் நம்ம நெல்லை ப்ரொக்யூர் பண்ணுறோம். 40 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மே 9 முன்னாடி இவ்வளோ நெல் வாங்கியிருக்கோமே, இது முறையாக பயன்படுத்தணும், பதப்படுத்தணும், முறையாக அந்த ஈரப்பதத்தில் மட்டுமே பேக் பண்ணி வச்சா தான் பயன்படுத்தணும். யோசிக்கிறதே இல்லாமல் போவாங்க, மீட் பண்ணுவாங்க, அளவில் அவங்க தெரிஞ்ச கட்சிக்காரில் போடுவாங்க, டிபிசி ஓப்பன் பண்ணுவாங்க, அவங்களே டிபிசிலேருந்து நெல்லை மூட்டை பிடிச்சி வைப்பாங்க, ஈரமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தா 7 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு எடுத்துகிட்ட பழைய அரிசிகள்
அவங்க ஆட்சி காலங்களில் பல அரிசிகள் இன்னமும் பயன்படுத்த முடியாமல் ஒரு ஒரு நிறமாறான தன்மையாக இருக்குது. அதை நாங்கள் தரம் பிரித்து ஒவ்வொரு மூட்டையாக தரம் பிரித்து அதை மறுபடியும் ஆய்வுக்குட்படுத்தி ட்ரை பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணவே இல்லை. நாங்கள் ஆட்சி காலம் வந்தவங்க நான் வந்ததுக்கப்புறமே நாங்கள் முதலமைச்சர் சொன்ன வார்த்தை தான், ஒவ்வொரு ரேஷன் கடைகளையும் தரமாக அரிசி வரணும். அதுதான் மெயின் ப்ரையாரிட்டி. நம்ம எளிய மக்களுக்கு உண்டான ஆட்சி, எளிய மக்களுக்காக தான் இந்த துறை இருக்குது, உணவுப் பொருட்துறை இருக்குங்கிறதுனால அவர் சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டம் டைரெக்டாக ஆய்வு பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கடையிலும் ஆய்வு பண்ணி எங்கே இந்த மிஸ்டேக் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஒவ்வொன்றா மாற்றி கொண்டு வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் ஒரு 60-70% நம்ம சரி பண்ணிட்டோம். ஒவ்வொரு மாவட்ட வாய்ஸும் சரி பண்ணிகிட்ருக்கோம். எந்த மாவட்டத்தில் நம்ம நெல் இருக்கோ அந்த நெல்லை அதே மாவட்டத்தில் இருக்கிற மில்லுகளுக்கு அனுப்பி அரைத்து அதே மாவட்ட மக்களுக்கு கொடுக்குறோம். அப்படி பண்ணும்போது இந்த தரம் இன்னும் குவாலிட்டியாக இருக்குது, எல்லா மக்களும் சொல்கிறாங்க. சில மாவட்டங்களில் இன்னும் அந்த பழைய அரிசிகள், பழுப்பரிசிகளோ இல்லை பயன்படுத்த முடியாத புறணை அதிமுக அரிசிகளோ இருக்குது. அதெல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 1 or 2 months சரி பண்ணி தீபாவளி மந்த்லேருந்து முறையான தரமான அரிசி எல்லா மக்களும் கிடைக்கும் முறையில் வழி செய்திருக்கோம்.